குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி பகவான், அது அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனால் குருவினுடைய பார்வையில், உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறதுனால இந்த வக்ரச்சனி 4ஆம் இடத்து சனி பெரிய பாதிப்புகளை தராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி, அதே நேரத்தில் விரயத்தையும் தரக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 5 குடையவர் 10ஆம் அதிபதியோடோ 10ஆம் இடத்தையோ பார்க்கறது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு கிரகநிலை தான். செவ்வாயை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடவே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணைவு. சூரியன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பலத்தில் இருக்க சூரியன் நல்ல வலுவான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 7 அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஆவணி 5ஆம் தேதி 9ஆம் இடத்துக்குள்ள வந்தார் அப்படின்னா ஆவணி 21 வரைக்கும் 9ஆம் இடத்துல, கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலும் நின்ற வீடு பாக்கியஸ்தானம். ஒரு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோடு இருப்பது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலை. 9ஆம் அதிபதி கூடயே சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் நன்மை. அந்த 9ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் நன்மை. அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து 9ஆம் பாவத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க காத்திருக்கிறது 5ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். இங்கே சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கார், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, 21ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 10லையுமே ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தை அடைகிறார். 3 பலத்தையும் ஒரே ராசியில் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் 10ஆம் இடம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுது, அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, 10ஆம் இடம் மட்டும் ஸ்ட்ராங் ஆனால் பத்தாது, 11ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா? ஆவணி 16ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6-11 அதிபதியான சுக்கிரன், 10ஆம் இடத்துல நீசம் பெற்ற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஆட்சி பலம் அடையுது. சிம்பிளாக சுக்கிரன் மீனத்தில் உச்சம், ரிஷபத்தில் ஆட்சி இல்லையா, துலாத்திலே ஆட்சி. இந்த 3 ராசிகளில் சுக்கிரன் பலம் பெறக்கூடிய ராசிகளாக இருந்து அதில் ரொம்ப முக்கியமான ராசி, அதிக பலத்தை பெற்று நல்ல பலனை அதிகமாக செய்யக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு துலாம் தான். இந்த ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல காரகாதிபதியான சுக்கிரன் பலம் அடைகிறது அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான மெயின் விஷயமே. ஸோ அப்படி 11ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். என்ன நடந்தாலும் கடைசியில் லாபம் என்ன, அதனால ஆதாயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா ஆதாயம் கிடைக்காது. 16ஆம் தேதியிலிருந்து 11ஆம் அதிபதி லாபாதிபதி நல்ல பலத்தோட இருக்கிறார். வாழ்த்துக்கள் அதுக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையிலும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதை மையமாக வச்சுட்டு தான் அந்த மாதம் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆவணி மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு தேதியில் மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்க காத்திருக்கு. ஸோ அந்த நிகழ்வில் நான் சொல்லக்கூடிய சில வழிபாடுகளை செய்யும்போது உங்கள் ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்திலேயோ ஏதாவது குலதெய்வ தோஷமோ பித்ரு தோஷமோ மாத்திரு தோஷமோ இல்லை முன்னோர்கள் சாபமோ ஏதாவது இருந்தது அப்படின்னா
அது அந்த தேதியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. சரி, அப்படி இருந்து என்ன சார் பண்ணணும், என்ன பாதிக்கும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, பாருங்க, திருமண வாழ்க்கை நல்லா கொடுத்துருச்சுன்னா பொருளாதாரத்தை பிடிங்கிடும். பொருளாதாரத்தை நல்லா குடிச்சிருச்சு, திருமண வாழ்க்கை நல்லா கொடுத்துருச்சுன்னா குழந்தைகளை வளர விடாது, குழந்தையே இல்லாமல் இருப்பாங்க. ரைட்? ஏதாவது ஒரு மிகப்பெரிய குறையை தன்னுடைய வாழ்நாளில் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய எல்லா ஜாதகங்களிலும் இந்த தோஷ சாபங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் ஆண் வாரிசு மட்டும் நல்லா டெவலப் ஆகிட்டு வருவாங்க, பெண் வாரிசுகள் பூரா டவுன் ஆகிட்டு இருக்கும். இல்லைன்னா பெண் வாரிசுகள் மட்டும் டெவலப் ஆகிட்டு வருவாங்க, ஆண் வாரிசுகள் ஃபுல்லாக டவுனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ரைட்டா? ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிற ஜாதகத்தில் அப்படின்னா சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை. சந்திரன் அல்லது சூரியனோட மாந்தி இணைவு, சந்திரன் அல்லது சூரியனோட ராகு கேதுக்கள் இணைவு, 9ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி கூட ராகு கேதுக்களோ மாந்தியோ இணைவு. ஸோ இந்த கிரக நிலைகள் உங்களுடைய ஜாதகத்திலேயோ உங்களுடைய பெற்றோருடைய ஜாதகத்திலேயோ குழந்தைகளோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா வரக்கூடிய ஆவணி மாதம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த தவறாமல் செய்யுங்க. அதை செய்யும்போது இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்று அடுத்த ஆவணிக்குள்ளே ரெடி ஆகிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லை, குழந்தை பேருக்காக என்னன்னாலும் சரி, கடன் அடைக்க முடியல, பொருளாதார பிரச்சனைகள் எதுனாலும் சரி, அது உங்களுக்கு சால்வ் ஆகும், ஷார்ட் அவுட் ஆகும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இப்போது ராசி பலனுக்கு வரலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் அதிபதிங்க. அவர் 9ஆம் இடத்துலேயே இருக்கார் இல்லையா? முதல்ல உங்களுடைய நல்ல நடத்தை மற்றவங்களுக்கு தெரிய வேணும். இவ்வளோ குவாலிட்டியான ஒரு மனிதர்களை நம்ம தவறாக நினச்சிட்டோம், தவறாக யோசிச்சுக்கிட்டோம். ஏன்னா 9ஆம் அதிபதி கடந்த மாதம் 8ஆம் இடத்துல இருந்திருக்கார். தவறாக யோசிச்சிட்டோம், தவறாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உங்களுடைய சுயத்தை உணர்ந்து உங்களை தவறாக பேசிவிட்டதாக, நடத்திவிட்டதாக மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் இந்த மாதம் நடக்கும். எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய முக அழகு அப்படிங்கிறது தேஜஸ். அழகுன்னா தேஜஸ். என்னென்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி ஒரு பொலிவாக இருக்கணும் இல்லையா, தெய்வகடாட்சமாக இருக்கணும், தேஜஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேஜஸ் அதிகமாகும் இந்த காலகட்டம். ரைட்? தந்தைக்கு ஆயுள் பயம் இருக்குது, தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் இருக்குது, மருத்துவமனையில் சேர்த்துருக்கும், பிடிச்சிருக்கும், ஆயுள் பயம் இருக்குது, கண்டம் இருக்குது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுடைய ஜாதகம் எப்படி, அது ஒன்றும் ஆகாது. உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் 9ஆம் அதிபதியினுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து அது மாறுதலுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் சூரியன் பலமாகிறார் அப்படிங்கிறதுனால தற்போது அந்த ஒரு மாத காலத்துக்கு அவர் அப்படி தக்காட்டிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதர வழி ஆதரவு உண்டாகும். உடன்பிறப்புகள், அது மூத்த சகோதரமாக இருந்தால், இளைய சகோதரமாக இருந்தால், கடைசி சகோதரமாக இருந்தால் அவங்களால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஆதரவு உண்டாகுது. தான தர்ம சிந்தனை அதிகரிக்குது. முடியாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அம்சமும் இருக்குது. கண்டிப்பாக உதவி பண்ணுவீங்க. அது வேலையிலையோ, தொழிலையோ, பொருளாதாரத்திலையோ, உணவுலையோ ஏதோ ஒரு வகையில் முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. ஓகே, அதே போல் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்குது. பொறுப்புகள் கூடுதுங்க. என்னென்னா உங்களுடைய டிக்னிட்டியை பார்த்து, இந்த அளவுக்கு உங்கள் எஃபிஷியண்ட்டான ஆள் அப்படின்னு பார்த்துட்டு இந்த டிக்னிட்டிக்காக அந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட சம்பவங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டம்னா என்ன, நம்ம நினச்சது நடக்கணும், அவ்வளோதான். அதுதான் அதிர்ஷ்டம் இல்லையா? இப்போ நம்ம நினச்சது நடக்கும். இதுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனைகள், வம்பு வழக்கு, தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது தீர்வுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் அது ஏற்படுத்துது. இதெல்லாம் ஓகே. ஆனால் 9ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை இந்த காலகட்டம் வெளிப்படையாக பேசிடக்கூடாது. அதுக்கான மூவ்மெண்ட் எதையும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துட்டாரு, தாராளமாக அதையெல்லாம் பேசலாம் பண்ணலாம்னு சொல்லி போனீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும், உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறிடும். பூர்வீக சொத்து சம்மந்தமாக தாய் வழியோ தந்தை வழியோ யாருனாலும் பரவாயில்ல, பூர்வீக சொத்து சம்மந்தமாக எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யக்கூடாது. அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தக்கூடாது. பாகப்பிரிவினை பேசுகிறீங்க, இல்லை ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டுருக்கு, அதில் தான் மாறுதல் பண்ணுறீங்க, எதையும் செய்யாதீங்க. கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பாருங்கள். ரைட்? அதே போல் வயது மூத்த நபர்களுடைய ஆதரவோ, அரசாங்க அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவோ, இல்லை நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுடைய ஆதரவோ பரிபூர்ணமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சில நேரங்களில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் அதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிறத முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணிக்க பாருங்கள்.
அதே போல் இந்த காலகட்டம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்கும். அப்போ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே உள்ள அந்த உறவு நிலைகளில் சின்ன கசப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை கிட்ட மட்டும் இல்லை, தந்தை வழி உறவுகள்கிட்டையுமே கொஞ்சம் சில கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம டாலரேட் பண்ணி தான் போகணும். அது தந்தை கிட்ட மட்டும் இல்லை, மேலதிகாரிகள்கிட்ட, நம்மளுடைய முதலாளிகிட்ட கூட ஒரு கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் கான்ட்ரவர்சிகள் வந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. கொஞ்சம் அனுசரித்து போயிட்டோம்னா அதுவுமே நம்மளுக்கு சாதகமாக முடியும். ரைட். அதே போல் வந்து சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, வேலைக்கு போகாமல் சுயதொழில் செய்கிறீங்க, குலத்தொழில் செய்கிறீங்க, அல்லது இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, ஒரு பாதுகாப்பு துறையில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய தொழில் மாற்றத்தை சந்திப்பீர்கள். அதாவது வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விதமான மாற்றங்களும் நடக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக தொங்கி தான் கிடைக்கும். முன்னாடி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, இல்லை வேலைக்காக ஒரு பக்கம் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, அது கரெக்டாக அங்கே போயிட்டு அங்கேருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்காமல் இருக்குது, இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டுறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் அந்த இன்டர்வியூ காலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதமே நீங்கள் வேலையெல்லாம் கிடச்சி உள்ளே போயிடுவீங்களான்னு கேட்டால் கோச்சர் அதுக்கு அனுமதி தரல. ஆனால் இன்டர்வியூ போனால் சக்ஸஸ். இன்டர்வியூ காலெல்லாம் வரும், அதெல்லாம் செய்வீங்க. சுயதொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்ணை மூடிட்டு சொல்கிறது நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எட்டில் போய் குரு மறைஞ்சிருக்குது அப்படி இப்படின்லாம் ஒன்றும் எதை பற்றி யோசிக்கணும்னா சுயதொழில் சூப்பராக இருக்கும். நல்ல லாபம், நினைத்தபடி லாபம் உண்டு. 9ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்தாச்சு. அது 3ஆம் இடத்தை பார்க்கும், தைரிய வீரிய ஸ்தானத்தை. என்னதான் ராகு இருந்தாலும் முரட்டுத்தனமான தைரியக்காரகன் தான் ராகுவே இருந்தாலும் பரவாயில்ல. எது தேவையோ அந்த தேவைக்கான விஷயங்களில் மட்டும் அதீத முயற்சி, ரொம்ப ஸ்ட்ராங்கான முயற்சிகளை போடுவீங்க. எது தேவையில்லையோ அதை கண்டிப்பாக விட்டு விளக்கிடுவீங்க. அதில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணணும், எதுக்காக எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதுல நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சகோதர வழி ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும். உங்களால் உங்களுடைய சகோதரமும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. அதே போல் உங்களுடைய மாமனாருக்குமே அவருடைய உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள், தந்தைக்கு இருதயம் சம்பந்தமான தொந்தரவுகளாக தான் இருந்ததுன்னா தந்தைக்கு அந்த இருதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் ரெடி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. காலி நிலம் வாங்கணும், 2 வீலர் வாங்க பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும். என்ன தாய் வழி உறவுகளோ தந்தை வழி உறவுகளோ யாருமே நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி மனதளவில் வெறுத்துருவீங்க. வெளிப்பார்வையில் அதை காட்டிக்க மாட்டீங்க. நான் முக்கியமாக மனதளவில் வெறுத்துருவீங்க. உறவுகளுக்கு இடையே இருந்து வந்தால் அந்த பாண்டிங் குறையுது இந்த மாதம். உறவுகளுக்கிட்ட மட்டும் இல்லை, குழந்தை மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுமே கம்மியாகும், வாழ்க்கை துணை மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுமே கம்மியாகும். ஸோ அப்படி ஒரு விஷயமா சொல்லுது. ஏன்னா பாகிஸ்தானம் பலமடையும் போது எதன் மீதும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, தெய்வத்தின் மீது ஆர்வம் இருக்கும். உங்களுடைய செய்கிற செயலை தான் நம்ம காதலிப்போம், அதன் மேலே தான் அக்கறை செலுத்துவோம், அன்பு செலுத்துவோம் எல்லாமே. அப்போது கூடி இருக்கக்கூடிய உறவுகள் மேலே அக்கறை கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிறது தான் சொல்லுது. அதே நேரத்தில் கூடி இருக்கக்கூடிய உறவுகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு வேதனையோடு இருந்துகிட்டு இருக்காங்க, ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ ஏதாவது நோய் நொடிகளுக்காக கஷ்டப்படுறாங்கன்னா முதலாக போய் உதவி செய்வீங்க. வெறுக்கிறதும் நீங்கள் தான். ஆனால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க உங்கள்கிட்ட சொல்லக்கூட அவசியம் இல்லை. காதில் கேட்டால் போதும் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை போய் செய்ய போயிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷல் குணமே. எதிரியாக இருந்தால் கூட அரவணைச்சிக்குவீங்க கஷ்டப்படும் போது. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷல் குணமே. ஸோ அந்த ஒரு நல்ல மனசுக்காக தான் இந்த மாதம் பொன்பொருள் சேர்க்கைகள், வீட்டில் ஆபரண சேர்க்கை, பொருள், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, போகிறது, பிடிக்கிறது எல்லாமே சேரும். எல்லாமே பிராண்டடாக நல்ல விஷயமா பண்ணுவீங்க. ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடிய லைஃப் வரக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது. சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழிலை பொறுத்து அதனுடைய டிஸ்டன்ஸ் அமையும். ஆனால் வெளிநாட்டு, வெளிமாநில, வெளியூர் பயணங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அது லாபத்தை தான் தருமே தவிர அலைச்சலை கொடுக்காது, செலவுகளை கொடுக்காது. பிரயாணத்தினால நன்மை மட்டுமே உங்களுக்கு உண்டு. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எல்லாம் ஓகே சாமி. தேவையில்லாத கோபத்தை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். உறுதியாக குறைச்சிக்கணுங்க. கோபம் ஒரு மனிதனை மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளிவிடும். நிதானம் ஒரு மனிதனை, எவ்வளவு பாதாளத்தில் இருந்தாலும் ஒரு நிதானம் ஒரு மனிதனை மேலே கொண்டு வந்துடும். ரைட். தண்ணிக்குள்ளே கல்லை போட்டிங்கன்னா அது கோபம் தண்ணிக்குள்ளே உள்ள எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழத்துக்கு போயிடும். காத்திருக்கிற பந்து அது நிதானம். அப்படியே தண்ணிக்குள்ளே ஆழத்தில் கொண்டு அமைக்க வச்சிங்கனாலும் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் மேலே வந்துடும்.
ரைட். உங்களை மேலே கொண்டு வர்றது நிதானம் மட்டும்தான், கோபம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனால் கோபம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரும். சில நபர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எந்நேரமும் தொழில் சிந்தனை அதிகமாக இருக்கும். தொழிலை காதலிக்கக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோடு சேர்ந்து சில விஷயங்களை செய்வீங்க இல்லையா? பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களும் 2 பேர்த்துக்குள்ள அந்த உறவு நிலை நல்லா சுமூகமாக நீடிக்கும். எதிர்பாலினமாக இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணுறதோ, அவங்களுடைய சந்தோஷமாக இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கு. பார்ட்னர்ஷிப்பில் அந்த ஒரு விஷயமும் இருக்குது இங்கே. ரைட். நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் 2-3 நண்பர்களாக சேர்த்துக்கிட்டு வெளியில் டூர் எல்லாம் போக வர பிடிக்க இந்த மாதிரி விஷயங்களை செய்வீங்க. நல்லா இருக்கும். வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனம் விரும்பிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும். தொழிலும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஒரு பொசிஷனில் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதை நம்ம கண்ணார பார்க்க முடியும். இது வந்து கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, தனிச்சு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவரான காலகட்டமாக அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்குது. சுயதொழில் பண்ணக்கூடிய, தனித்து சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு. ஆனால் 21ஆம் தேதிக்கு மேலே கூட்டு தொழில் பண்ணுறவங்க கூட அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. சுயதொழில் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கிரகநிலை உருவாக்கிடுது. ஆனால் செவ்வாயினுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்குது, 2ஆம் இடத்துக்கு இருக்குது, ராசிக்கு இருக்குது. ரைட். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் தேவையில்லாத கோபத்தையும் குறைச்சிக்கணும். வாயில் வந்ததை பேசக்கூடாது. அடுத்தவன் என்ன பேசுகிறா அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணணும். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட கேட்காம நீங்கள் வாட்டுக்கு உங்கள் சௌரியத்துக்கு பேசுகிறது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸை அவன் ஈஸியாக பிடிச்சிட்டு உங்களை டவுன் பண்ணிட்டு போகிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆயுதமாக மாறிடும். நாவடக்கம் அவசியம் அவசியம் அவசியம். எந்த சூழ்நிலையிலையும் சம்பாதிக்காமல் வரமாட்டேங்க. இந்த மாதம் சம்பாத்தியம் நல்லாயிருக்கும் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு. ரைட். ஸோ சூரியன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல பலனாக தான் தரார், நெகட்டிவாக எதுவுமே இல்லை. நான் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பலமடையது இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். என்னென்னா, அந்த ஆவணி மாதம் முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்குன்னு இல்லையா? ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அங்காளி பங்காளிகளோடு போங்க. பெத்துப்பிறப்போட போங்க. அங்காளி பங்காளியோட போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு அபிஷேகம் செய்து படையல் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. போதுமானது. கூட்டு பிரார்த்தனை குறைஞ்சது ஒரு 10 பேராவது இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ப்ரேயர் தெய்வத்துக்கு போய் சேரும். கூட்டு பிரார்த்தனை செய்கிறது தான் நல்லது. அந்த காலகட்டம் அங்காளி வங்காளிகளோடு செய்கிறது ரொம்ப நல்லது. ரைட். சார் எனக்கு காசு பணமெல்லாம் இல்லை சார், இன்னும் 2 நல்லெண்ண தெய்வம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சொந்த பந்தத்தோடு போயிட்டு வாங்க. யாரும் எங்கள் சொந்த பந்தத்தோடைய ஆதரவு இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா தாராளமாக கோயிலுக்கு போங்க. அங்கே யார் அங்கே ஒரு 10 பேர் 20 பேர் அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக 10 பேர் 20 பேர் அது இருப்பாங்க கோவிலில். ஸோ அப்படி அவங்களோட சேர்ந்து ப்ரேயரை பண்ணிட்டு வாங்க. தீபம் போடுங்க. கண்டிப்பாக இந்த செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 90% குறைகிறது. உங்களுடைய சந்ததிக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தந்துடுது. அதாவது உங்களுடைய கர்ம தோஷ சாபங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைய பாதிக்காத வண்ணமாக அதை அவங்கள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிடுது, பாதுகாத்துறது. இந்த ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வம்சத்தையே பாதுகாக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ரைட். புரிஞ்சு தெளிவாக பண்ணுங்கள். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், வரவே முடியாது. சரி பரவாயில்ல, அங்கே ஒரு தீபம் 2 தீபம் அங்கே போடுங்க. குலதெய்வம் ஃபோட்டோ முன்னாடி வச்சு போடுங்க. சில பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க கலசம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. கலசம் வைக்க தெரியும் அப்படின்னா கலசம் வச்சு அதை உங்களுக்கு குலதெய்வமாக பாவிச்சு தீபம் போட்டு படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அது ரொம்ப மேஜிக்கலாக நடக்கும். அடுத்த ஆவணிங்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளில் 50% பிரச்சனைகள் தீர்ந்துடும். எந்த மாற்றமும் இல்லை. பக்காவாக திருப்தியாக மனசார பண்ணுங்கள். ரைட். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் 5 நாளைக்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லை கருத்து வேற்றுமைகள், சண்டை சச்சரவு, பிரச்சனை எல்லாமே இருக்கும். அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வருமானத்தை அதிகப்படுத்திக்க என்ன வழியோ அதை உங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்மளால் கொஞ்சம் பொறுத்துக்க முடியாது. இருந்தாலும் நம்மளை விட்டு தராதுங்க. நம்மளால் விட்டு தராது. என்ன நீங்கள் பேசினீங்கனாலும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு முதல் 5 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் புதனானது 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தன் அறிவை மிகச்சரியான இடங்களில் பயன்படுத்தி தன்னுடைய அறிவுக்குண்டான அனுகூலத்தை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் 9ஆம் இடத்து புதன். 10 குடியர் 9 இருக்கிறார் இல்லையா? தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துங்க. ரொம்ப நல்ல விஷயம்.
எதையுமே வந்து லீகலாக மூவ் பண்ணணும், சரியாக அந்த பாதையில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுவோம். வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னுமே இன்ட்ரெஸ்டாக அதை செய்வீங்க. அதாவது தொழிலை வளர்த்துறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் செய்வீங்க. அதே போல் முக்கியமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைப்பிங்கு, கோடிங் போடுறது, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கீங்க, அது சம்மந்தமான துறைகளில் இருக்கீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க, ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஆடிட்டாக இருக்கிறீங்க, ஒரு வக்கீலாக இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது அப்படின்னா, அது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய தொழில் ஜீவனம் இருக்குதுன்னா 5ஆம் தேதிக்கு மேலே அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. முக்கியமாக 21க்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்ப நல்ல சூழலை சொல்லுது. ரைட், ஓகே. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, சலிப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசிட்டு, மனசுக்குள்ள 1008 கவலைகள் இருக்கும், பிரச்சனைகளுக்கும், நிறைய விஷயங்கள் மண்டக்குள்ள ஓடும். வேறு மனுஷனாக இருந்தால் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக பேசிட்டு, சில நேரங்களில் சின்ன சின்ன சேட்டைகள் குறும்புத்தனமெல்லாம் பண்ணிட்டு, ஜாலியாக எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு, தானும் சிரிச்சுட்டு, ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதை செய்ய போகிறீங்க. ஸோ அதனாலேயே உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே போல் இலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, முக்கியம் மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியாக சிரித்து பேசி எல்லாத்துக்கிட்டையும் இது பண்ணால் யாரைத்தான் உங்களை பிடிக்காது. எல்லாத்துக்கிட்டையும் நட்பு பாராட்டுருவீங்க. அதாவது பிரிந்து போன நண்பர்கள் எல்லாமே, நட்புகள் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ரைட், எதிர்பார்த்த பணம், பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களாக இருந்தீங்கன்னா கையில் அணியக்கூடிய மோதிரமோ, காதில் அணியக்கூடிய தொங்கட்டானோ இதெல்லாம் வாங்குவீங்க. ஸோ சின்ன சின்ன ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. பாருங்கள், உங்களோட வயசு 16லிருந்து 27 வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தாயாருக்கு கண்டிப்பாக உடல் தொந்தரவுகள் அதிகம் வருவதை காட்டுகிறது. உடல் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வாகனத்தில் அவங்க தாயார் இன்னும் 2 வீலர் ஓடிட்டு இருக்கிறாங்க, வராங்க பிடிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள். விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட்டு, ஆயுதங்களை பயன்படுத்தும் போது, கத்தியெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறது, பிடிக்கிறது இல்லை கவனமாக இருக்கணும். ஸோ தாயாருக்கு சற்று பாதிப்பு கொடுக்குது. 19லேருந்து 25 வயசுக்கு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுடைய தாயார்களுக்கு. ரைட், ஓகே. சார் சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீசமாக இருந்தார், ஆறக்கூடியவர். வேலையில் இன்னும் பிரச்சனையும் இல்லை, எல்லாமே வந்தது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பார்த்து போட்டு புரட்டி எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இருந்துக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமை வந்திருக்கும். 16ஆம் தேதிக்கு மேலே அந்த ரிலாக்ஸ்டான மனநிலைமை அது செயலாகவே மாறும். ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த சீட்டோட நுனியில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, அவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக இருந்திருக்கும். இப்போது அப்படியே நல்லா ஃபுல் சீட்டில் உட்காந்து சாஞ்சு உட்காந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க, சிம்பிளாக. ரைட், அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்து சுக்கிரன் பல வழிகளில் நன்மையை செய்கிறார். என்னென்னா, ஆடம்பரமாக உங்களை இருக்க வைக்கிறார். முதல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. நீங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுபவிக்கிறீங்களா? உங்களை ஆடம்பரமாக வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் 11ஆம் இடத்து சுக்கிரன் கண்டிப்பாக உங்களை நல்ல நிலையில், ஒரு ஆடம்பரமான நிலையில் வச்சிருவார் அப்படின்னு சொல்லுது. பெண்களால் பொருளாதார ரீதியான உதவிகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் இந்த கார் தான் வாங்கணும், இந்த 2 வீலர் தான் வாங்கணும், இந்த வாகனம் தான் வாங்கணும் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க, அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. வண்டி வாங்கினா வீடு, சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கணவன் மனைவி இடையே என்னதான் சண்டைகள் இருந்தாலும் அந்த ஊடல், அந்த சுகம் அப்படிங்கிற விஷயத்துக்காக 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க. என்ன சண்டை சேர்த்து இருந்தாலும் ஃபைனலாக சேர்ந்துருவீங்க. அதற்கு சுக்கிரன் கேரண்டி தருவார். அதே போல் வேணுங்கிற அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை 16ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் காட்டுது. என்னென்னா, 9ஆம் அதிபதி 9ல், 10ஆம் அதிபதி 10ல், 11ஆம் அதிபதி 11ல், மாதம் இந்த 16ஆம் தேதிக்கு மேலே எப்படியெல்லாம் கிரகநிலை உங்களுக்கு இருக்குது பாருங்க. எந்தெந்த பாவம் பலமாக இருக்கணும் அத்தனை பாவமும் தனுசு ராசிக்கு பலமாக இருக்குது. இந்த வாய்ப்பை ரொம்ப ரொம்ப நல்லா பயன்படுத்திங்க. முக்கியமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, அந்த மேடை அலங்காரம், இந்த விஷயங்கள், மணவரை டெக்கரேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க. டெக்கரேட்டிவாக யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு, பூ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, பால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது.
ரியல் எஸ்டேட்டு, ஜவுளி வியாபாரம், பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த தொழில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பெண்களால் ஆதாயம், வருமானம், லாபம், இரட்டிப்பு மடங்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது இந்த மாதத்தில். கூடுதலாகவே நான் அந்த விஷயத்தை சொன்னேன் இல்லையா, அந்த வழிபாடு, குலதெய்வ வழிபாடை செய்துட்டு வாங்க. அடுத்த ஆவணிக்குள்ளே இது வரைக்கும் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு அடுத்த ஆவணிக்குள்ள உங்களுக்கு நடந்தே தீர்வு. 50% நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க, பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.